ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூவிரான் ஜோதிடர். குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி 24ஆம் வருடத்திலிருந்து 25ஆம் வருடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். வருகிற விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஒவ்வொரு பஞ்சாங்கத்து ஒரு விதிமுறை இருக்குது. இப்ப இது திருக்கணித பிரகாரம் 27ஆம் தேதி பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திரை 31ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அப்போ சித்திரை 31ஆம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும். அப்போ ஆங்கில தேதி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 14/5/2025 புதன்கிழமை சித்திரை மாதம் 31ஆம் தேதி மாலை 5:48 இருந்து 6:01 இதுதான் கணக்கு, பொது கணக்கு பயிற்சி ஆகுது. இது பொதுவா உலக ரீதியா பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு, சூட்சும அந்தரங்களை கொண்டுதான் பலன் நடக்கும். பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்க உலகத்துக்கு பொதுவாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குது. மேசராசியில இருந்து காலபுருஷனான மேசராசியில இருந்து 9ஆம் இடம் தனுசுவை பார்க்குது 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா துலாம பார்க்குது, 11ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்குது. இந்த பார்வை சிறப்பான பார்வைகள் தான். இந்த பார்வை சிறப்பான பார்வை தான். எல்லாத்துக்குமே நல்ல சுபிச்சங்களை தரக்கூடிய, ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்ற. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கொஞ்சம் எச்சரிக்கையா பேச வேண்டி இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றார். பேசுனா அப்படி ஆயிடுச்சு, சொல்லிட்டா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவப்பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வாக்குல மட்டும் கொஞ்சம் நிதானமா போய்க்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு, பேங்க் பேலன்ஸ் அதிகம் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6, 8, 10 அப்படி பார்க்கிறார். 10ஆம் பார்வையா குரு பார்க்கறது கும்பத்தை பார்க்கிறார். கும்பத்துல ராகு இருக்கிறார், பேச்சே இங்க வந்துடுறார். அப்போ ராகு பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா வருமானத்தை அபரிவிதமா கொடுப்பார். வெளிநாட்டு பிரயாணம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உத்தியோகம் இது நாள் வரைக்கும் இருந்த உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையும். சில பேருக்கு பட்டுன்னு குரு பெயர்ச்சியாகி 2 நாள் 3 நாள்லயே உங்களுக்கு அது சரியாயிடும். சில பேருக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம், ஏன் 4 மாசம் கூட ஆகலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும், பிரச்சனைகள் விலகும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்லா இருக்கும். தனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்க வேண்டியிருக்கும். பல்லு, வயிறு, முகம் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். மற்றபடி தொழிலெல்லாம் சூப்பரா இருக்கும், வருமானம் அபரிதமா இருக்கும். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்க புனர்பூச நட்சத்திரம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பா இருக்குது. மிருகசீர்ஷம், திருவாரூர் ரெண்டுமே அதி அற்புதமா இருக்கு. ராகு நல்ல பேச்சையா வர்றாரு, சனி நல்ல இடத்துக்கு வர்றாரு, 11ஆம் சனி வர்றாரு. அதுக லாபங்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் எல்லா தொழிலுமே நல்லா இருக்கும். குறிப்பா பார்க்க போனா உதிரி வியாபாரம் பண்றவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. பூ வியாபாரம், பொறி வியாபாரம், சின்ன சின்ன பொட்டிக்கடை வியாபாரம் இவங்கெல்லாம் நல்லா வேறு விதமா செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. தள்ளுவண்டி வச்சு வியாபாரம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வாகன தொழில், லாரி, இந்த மாதிரி பெரிய பெரிய கனரக வாகனங்களை வச்சு வாடகைக்கு வச்சு நடத்துறவங்களாம் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. ஆரோக்கியத்துக்கு குறைபாடெல்லாம் பார்த்துக்குங்க. வயிற்று உபாதை தான் பார்த்துக்குங்க. அதாவது வயிற்று உபாதை அப்படிங்கிறதோட கழிவு பாதை ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்த்துக்குங்க. மற்றபடி சிறப்பா இருக்குது.
எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இந்த குடும்பத்துல வந்து ரிஷபராசி எந்தெந்த குடும்பத்துக்கு இருக்கோ அந்த குடும்பத்துக்குலாம் வந்து சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம். வயதானவங்களை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. தாய் தந்தையரை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சனி 16ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதே நேரத்துல வந்து 9ஆம் இடத்துக்கு 3க்கு வர்றதுனால கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கணும். மற்றபடி சிறப்பா இருக்குது. தொழில் வருமானம்லாம் சிறப்பா இருக்கும். எல்லா தொழிலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்திரமா தொழில் செய்றவங்க எல்லாம். கூலி வேலைன்னு ரொம்ப கம்மியா தான் போவாங்க. அப்படி போறவங்களா இருந்தா கூட சிறப்பா இருக்கும். ஸ்திரத்தொழில் செய்றவங்க ஸ்திர ராசிக்காரங்க. 6வது வீடு தன்னுடைய சுக்கரனுடைய வீடா வர்றதுனால, தனக்குத்தானே எதிரிங்கிற நிலைமை உருவாக்காம, எதேச்சையா பேசாம, எதேச்ச அதிகாரமா பேசாம, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும். கரெக்டா இருக்கணும். கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். அக்கவுண்ட்ஸ்லாம் ரொம்ப நீட்டா வச்சுக்கங்க. அரசாங்கத்துடைய கண் பார்வைப்படாம பார்த்துக்குங்க. தவறான தொழிலுக்கெல்லாம் போயிடாதீங்க. பேராசைப்பட்டு எதுலையும் கை வச்சிடாதீங்க. ரொம்ப சிறப்பா இருக்குது. அற்புதமா இருக்கு. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க, பெருமாள் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, பட்டீஸ்வரன் துர்க்கைக்கு போய் குங்குமார்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன் எதா இருந்தாலும் வணங்கிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும்.